24/7/85. 24/7/1985 சார். 85. 85. துளாராசி. பிறந்த நேரம் சொல்லுங்க சார். பிறந்த நேரம் இரவு 10:58. 10:58 PM. பிறந்த இடம் நெய்வேலி. ராசி துளாராசி. துலாம் ராசி. மீன லக்னம். என்ன கேள்வி கேட்கணும் சார்? பையனுக்கு வெளிநாட்டு யோகம் இருக்கா, அவருக்கு தொழில் எப்படி அமையும்? இப்போ பொதுவாகவே நீச்சமாக லக்னாதிபதி நீச்சமாக இருந்தாலே பொதுவாக 40 வயசுக்கு பிறகு தாங்க வாழ்க்கை. சரிங்க. 43 வயசுக்கு பிறகு தான் இவர் நல்லா இருப்பார். நீச்சமாகி இருக்கிறார், ஆனால் நீச்ச பங்கம்லாம் இருக்குது. குரு வந்து நீச்சம். சரிங்க. நீச்சமாகி அவருக்கு வீடு கொடுத்த சந்திரன் சனி வந்து உச்சனாக இருக்கின்ற காரணத்தினால நீச்சபங்க ராஜயோகம். குருவே சூரியனுக்கு நேராக அதிவக்கர அமைப்பில் இருக்கனால வக்கரத்தினாலேயும் ஒரு நீச்சபங்கம், சந்திர கேந்திரத்தில் இருக்கிறதுனாலே நீச்சபங்கம், நீச்சன் பார்க்கின்ற அமைப்பிலையும் ஒரு நீச்சபங்கம்னு குரு சகல விதத்திலையும் நீச்சபங்கமாகி இருக்கிறார். ஆனால் இந்த மாதிரி நீச்சபங்கமான ஜாதகங்கள் 41 வயசு 42 வயசுக்கு பிறகு தான் நல்லாயிருக்கும். சரிங்க. சனி திசையில் பிற்பகுதியில் என்னங்க வெளிநாட்டு யோகம் இருக்குங்களா? வெளிநாட்டு யோகம்லாம் கிடையாதுங்க. போனால் வந்துடுவார். சரிங்க. போனா வந்துருவாரு. ஏன்னா சரராசி என்ன தொழில் தான் அமைங்க, இன்னும் சரியான தொழில் அமையல. இந்த அமைப்பின் அடிப்படையில் வந்து சூரியன் செவ்வாய் தாங்க வலுவாக இருக்கிறாங்க. கட்டிடம் சார்ந்த நெருப்பு சார்ந்த தொழில் அமைப்புகள் தான் இவருக்கு நல்லாயிருக்கும். கட்டிடம் சார்ந்த தொழில், நெருப்பு சார்ந்த தொழில், ஏதாவது பார்மசி கிர்மசின்னு சொல்லிட்டு சுபத்துவமே அங்கே செவ்வாயும் சூரியனும் தானே வலுவாக இருக்குது. செவ்வாய் வந்து அம்சத்தில் சுக்கரனோடு சேர்ந்துருக்கிறனால மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம், கட்டிடம், நெருப்பு, பூமி இது சார்ந்த தொழில்கள் தாங்க பண்ணுவார். அது சார்ந்த தொழில்களில் தான் அவருக்கு ஆர்வம் இருக்கும். அதையே பார்க்க சொல்லுங்கள். ஒரு 2-3 வருஷம் கழிச்சு நல்லாயிருக்கும். 43 வயசுக்கு பிறகு 2028 இவர் நல்லா இருப்பார். பிரைவேட் பேங்க்ல ஒர்க் பண்றாரு. சரி. ராசிக்கு 10ஆம் இடம் ஏதோ சாப்பாட்டுக்கு வரும். அது ராசிக்கு 10ஆம் இடத்தோடு குரு இருக்கிறார் இல்லையா? சரிங்க. ராசி லக்னத்திற்கு 10ஆம் இடத்தோடு குரு தொடர்பு கொண்டால் வங்கித்துறை, சொல்லிக் கொடுத்தல் அப்படின்ற ஒரு தொழிலை சொல்றேன். இங்க மீன லக்னத்திற்கு 10ஆம் அதிபதியாகி அவர் ராசிக்கு 10ஆம் வீட்டை அவர் பார்க்கிறாரு. இப்படி இருந்தால் அவர் பேங்க்கில் அவருக்கு தொழில் கிடைக்கும். அது வந்து சாப்பாட்டுக்கு மட்டும்தான் இருக்கும். சாப்பாட்டு துணிமணிக்காக இருக்கும். அவருடைய வருமானங்கள் நல்ல அமைப்புகள் நான் சொன்ன மாதிரி கட்டிட தொழில், ரியல் எஸ்டேட் தொழில் இருக்கும். பேங்க்கில் வேலை பார்த்துக்கிட்டே சைடில் 43 வயதிற்கு பிறகு இப்போது நான் சொன்ன தொழிலை பண்ண சொல்லுங்கள். நல்லா இருப்பாருங்க. வாழ்த்துக்கள். நல்லா இருப்பாங்க. அழைத்ததற்கு நன்றி ஐயா. வணக்கம். குருஜி நேரம்.